பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனம். இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். ஜனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது, நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாய் இருந்தார்கள். அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரையும் வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன் அண்டையில் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இதன் பின்பு அசீரியா ராஜாவாகிய சனகரிப் தன் முழு சேனையுடன் லாகீசுக்கு எதிராய் முற்றுகை போட்டிருக்கையில், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்துக்கும் எருசலேமில் உள்ள யூதா ஜனங்கள் யாவரிடத்துக்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி, அசீரியா ராஜாவாகிய சனகரிப் சொல்கிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி, நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா? அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும், ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமியருக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியா தான் அல்லவா? நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களோ? அந்த தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ? உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாழாக்கின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவானாய் இருந்தான்? இப்போதும் எசேக்கியா, உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள்.
தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாகவும் பேசவும் அவன் நிருபங்களையும் எழுதினான். அவர்கள் அலங்கத்தின் மேலிருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு, மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியாவுடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதன் பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனம் மேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சைரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். யூதா அனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மரித்த போது அவனை கனம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 33 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 32ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 1லிருந்து 22 வரைக்கும் இதை குறித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ 32ஆம் அதிகாரம்
1-8 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியா தன்னால முடிஞ்ச எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் அதாவது ஜனங்களை சொல்றான், 7ஆம் வசனத்துல ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அதாவது அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர்களோடு இருக்கிறவங்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி தைரிய வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை அவன் தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எசேக்கியா ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் ஜனங்களை நம்பிக்கை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஜனங்கள் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் அந்த அசீரியா ராஜாவாகிய ஜனகரிப்பு அவர் சொல்றாரு, நீங்க எதின் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்க? இந்த எசேக்கியாவை நம்புறீங்களா? அதாவது ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லி உங்களை பசியிலையும் பட்டினியிலையும் உங்களை தாகத்திலையும் இவன் என்ன பண்ணுவான், உங்களை சாகும்படி செய்வான். இவனை போய் நம்பிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் அநேக காரியங்களை சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இவர்கள் தூஷிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவரை தூஷித்து இந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பேசும் பொழுது அங்க அது நிமித்தம் அந்த எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் 2 பேர் என்ன பண்றாங்க, தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறாங்க, அதாவது ஜெபிக்கிறாங்க. அதாவது 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே இவங்க இப்படி பண்றாங்களே, ஆண்டவரே இவங்களை நீங்க சந்தியும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜா படை சிறிய படை, ஆனா அவனுக்கு எதிராக இருக்கிற அந்த அசீரியா படை பெரிதான ஒரு படை. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த படையை கண்டு இவன் பயப்படல, ஆண்டவரை நம்பினான், ஜெபித்தான், ஜனங்களை ஆண்டவர் பக்கமாய் அவன் திருப்பினான். பாருங்க, இப்படி அவன் செய்யும் பொழுது 21ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், அவன் அசீரியாவுடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். பாருங்க, ஆண்டவர் ஒரு தூதனை கொண்டு அந்த இடத்துல அந்த ஜனங்களை முறியடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜனகரி பாருங்க, செத்த முகமாய் அவன் தேசத்துக்கு திரும்பும்போது அவன் தேசத்துக்குள்ள போகும்போது அவன் பிள்ளைகளாலேயே அவன் என்ன பண்றான், அவன் கர்ப்ப பிறப்பால ஒருத்தன் என்ன பண்றான், அவனை அந்த வெட்டி கொன்னு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதன் பிறகு எசேக்கியா வியாதி படுக்கையா இருக்கிறான், ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறாரு. ஆனா எசேக்கியா அந்த நாட்களை மனம் ஏட்டிமையா இருக்கிறான், ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறந்து அவன் என்ன பண்றான், பெருமையா இருக்கிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மனம் மேட்டிமையா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கோபம் எசேக்கியா மேல வருது. பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கோபப்பட்டு எசேக்கியாவை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எசேக்கியா அதை அறிந்து அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அவன் காலத்தில் அவர் செய்ய நினைத்த அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அதன் பிறகு அவன் என்ன பண்றான், தன்னுடைய அதாவது அவன் மரித்து தன்னுடைய அதாவது கல்லறையில அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று பிதாக்களின் கல்லறையில அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். கர்த்தருக்கென்று பலிபீடங்களை எல்லாம், அதாவது வேற தெய்வங்களுடைய பலிபீடங்களை எல்லாம் தகர்த்தான், நாட்டை சுத்திகரித்தான், தேசத்தை சுத்திகரித்தான், அதே போல ஆலயத்தை சுத்திகரித்தான். அவன் அதாவது பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாய் செய்தான். இப்படி பல நல்ல காரியங்களை செய்தாலும் அவனுடைய பின் வாழ்க்கை அதாவது ஆண்டவருக்குள்ள இல்லாம அவன் மனம் மேட்டிமையா இருக்கிறபடினால அவன் அதாவது ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த எசேக்கியா ராஜா இறந்த பிறகு அவனுடைய மகன் மனாசே என்கிறவன் அவனுடைய
ராஜ்யத்தில் அவன் ராஜாவாய் அமர்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இனி அடுத்து அவனுடைய மகன் மனாசே எப்படி அரசாண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கருமையான தேவ பிள்ளைகளே, எசேக்கியா எவ்வளோ வல்லமையா இருந்தவன், கர்த்தருக்கென்று உண்மையா இருந்தான். அவனை போல ஒரு ராஜா இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா தேவன் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையா இருந்தான், வைராக்கியமா இருந்தான். ஆனா பின் நாட்கள்ல அவன் என்ன பண்றான், ஆண்டவரை விட்டு அவன் தூரமாய் போகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ள மேட்டிமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை உயர்த்த 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 நாம் ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். நமக்குள்ள பெருமைகள், மேட்டிமைகள், அகந்தைகள் வராதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் உங்களை தாழ்மையிலிருந்து உயர்த்தும் போது அந்த வந்த இடத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தார் என்பதை நாம் அவ்வப்போது நினைத்து நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, எப்படி இருந்த என் வாழ்க்கை, ஆண்டவரே நீங்க மாற்றினீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் அதற்கு பிறகு பின்மாற்றத்துல போகக்கூடாது. எசேக்கியா அப்படி போனதுனால அவனுக்கு பல நஷ்டங்களை அவன் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நன்மை செய்யலன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிருக்கிறீங்களா? ஜெபத்தை விட்டுட்டீங்களா? வேத வாசிப்பை விட்டுட்டீங்களா? ஆலயத்தை விட்டுட்டீங்களா? கருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஒரு சின்ன காரியம் உனக்கு செய்யலன்னு சொல்லி ஆண்டவர் வேண்டான்னு தூரமா போறியே, கர்த்தர் இல்லாம நீ வாழ முடியாத. ஒரு நிமிஷம் இந்த உலகத்துல தேவன் உன்னோட இல்லாம வாழ முடியாது என்பதை நீ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆண்டவர் சமூகத்துல இதை கேட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன்ப்பா, ஆண்டவரே ஜெபிக்காம இருக்கிறப்பா, வேதத்தை வாசிக்காம இருக்கிற, ஆலயத்துக்கு போகாம இருக்கிற, என்னை மன்னிங்க ஆண்டவரை. மறுபடியும் வாழ்க்கையை ஆண்டவரை, என் குடும்ப அலங்கத்தை, என் வாழ்க்கை அலங்கத்தை எடுத்து கட்டும் என்று சொல்லி ஆண்ட சமூகத்துல கண்ணீரோடு கேட்பீர்கள் என்று சொன்னார். மறுபடியும் கர்த்தர் உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு துதிக்கிறப்பா. எசேக்கியா ராஜா எவ்வளோ உண்மையாய் உமக்கு உத்தமமாய் வாழ்ந்தவன் ஆண்டவரை. ஆனாலும் பின் நாட்கள்ல ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் ஆண்டவரை மேட்டிமையாய் நடந்து கொண்டதுனால ஏசப்பா ஆண்டவரே உமக்கு துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு ஆண்டவரை கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் பேசும் ஆண்டவரை. பின்மாற்றத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தொட்டு ஆண்டவரை உம் மண்டைக்கு சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரை. ஓ ரபா லபா கரபா தீரபா கரபா. ஜெபிக்க முடியாதபடி உம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை இயேசு கிறிஸ்து நாமத்து போல கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உங்க கிருபை தாங்கட்டுமாப்பா, உம்முடைய இரக்கம் தாங்கட்டும் ஆண்டவரை. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக டாடி, ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை ஆண்டவரை ஏற்ற துணையை அமைத்து கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பாரத்திலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. செய்வன கட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த செய்வன கட்டுகளை உடைத்து அப்பா, எந்தெந்த காரியத்துல அப்பா, பிசினஸ்ல, வேலையில, படிப்புல எதுலெல்லாம் தடை பண்ணி வைத்திருக்கிறாங்களோ அந்த தடைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரை. ஏசப்பா, இந்த நாட்கள்ல விசேஷமா எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. 10th +1 +2 எழுதுற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. எக்ஸாம் டைம்ல எந்த சுகவீனம் பலவீனம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்வீராக. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்கள் செய்ய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.